துளசி இலைய சில நாள் கிள்ளக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சட்டம். அது எந்த நாள் அப்படின்னு கேட்டா, அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, தமிழ் மாத பிறப்பு, சதுர்தசி, துவாதசி, பௌர்ணமி, இந்த நாள்கள்ல துளசி இலையை கிள்ளக்கூடாது. அப்படி கிள்ளினால் பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நள்ளிரவிலே துளசி பூஜை செய்தால் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். புரட்டாசி மாதம் சுக்ல துவாதசி, பௌர்ணமி, அமாவாசை அன்னைக்கு உளுந்து கலந்த அன்னம் துளசிக்கு நைவேத்தியம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரும் புண்ணியம் காத்திருக்கிறது. கார்த்திகை மாதம் துளசிக்கு தீபம் வைத்தால் விஸ்வக்சேனர்னு ஒருத்தர் வைகுண்டத்தில் இருக்காரு, அதாவது விஷ்ணுவனுடைய சேனைக்கு அதிபதி, அவருக்கு அசிஸ்டன்ட் பதவி கிடைக்கும். நீங்க போய் அவருக்கு அசிஸ்டன்ட் ஆவீங்க. அடுத்து நல்ல நினைவாற்றல் வரும் சொல்லியிருக்கு. இந்த கார்த்திகை மாசத்துல டெய்லி காலையில துளசிக்கு தீபம் ஏத்துங்க. ஒன்னும் செலவு ஐட்டம் இல்லை, அது ஒரு பெரும் புண்ணியம். மார்கழி மாசம் விடியற்காலை துளசிக்கு முத்கானம் வைத்தால் உங்களுக்கு அரச பதவி கிடைக்கும். முத்கானம்னா என்னன்னா, மொச்சை, கொண்டக்கடலை, தட்டாங்காய், இந்த லெகுமினஸ் பிளான்ட்ஸ் சொல்லுவாங்க. அப்படி தோலை உரிச்சா புலன்னு கொட்டுமே, அந்த மாதிரி பயிறு வகைகள், பல்சஸ், அதை நைவேத்தியம். நம்ம பெருமாள் கோயிலில் பெரும்பாலும் பிரசாதம்னு கொண்டக்கடலை சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இதானே போடுறாங்க. அதை முத்கானம்னு சொல்றது. அதை நீங்க வச்சிங்கன்னா பெரும் புண்ணியம்னு சொல்லியிருக்கு.